கோவையில் முதன்முறையாக இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா சுமார் 110 புதிய பட்டய கணக்காளர்களுக்கு பட்டங்கள் வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டது. இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் சார்பில் சமீபத்தில் பட்டய கணக்காளர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான பட்டமளிப்பு மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கோவையில் முதன்முறையாக இந்த பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டது. இவ்விழாவில் சுமார் 110 புதிய பட்டய கணக்காளர்களுக்கு பட்டங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. வரவேற்புரையாற்றிய இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் கோவை கிளையின் தலைவர் சுர்வஜித் எஸ். கிருஷ்ணன், பட்டய கணக்காளர் படிப்பிற்கான வரவேற்பும் தேவையும் அதிகரித்து வருவதாகவும், ஆர்டிகல்ஷிப் எனப்படும் நடைமுறை பயிற்சி திறமையான தொழில்முறை நிபுணர்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் புதிதாக தகுதி பெற்ற பட்டய கணக்காளர்களுக்கான கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வாய்ப்புகளும் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக கூறினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய CAG ராமசாமி, இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் அகில இந்திய முன்னாள் தலைவர், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் உலகமயமாக்கல் ஆகியவை பட்டய கணக்காளர் தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். உலகம் முழுவதும் பல்வேறு தொழில்முறைகள், நிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு அமைப்புகளில் திறமையான பட்டய கணக்காளர்களுக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பிராந்திய கவுன்சில் உறுப்பினர்கள் ராஜேஷ், அருண் மற்றும் இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் கோவை கிளையின் தலைவர் சுர்வஜித் எஸ். கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என் பெயர் சர்வஜித். நான் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவோட கோவை கிளை தலைவர், சேர்மன் சொல்லுவாங்க. இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல முதல் முறையாக, அதாவது அகில இந்திய அளவில் கான்வகேஷன், அதாவது CA தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கான்வகேஷன் அப்படின்னு நடக்கும். அது இவ்வளவு நாள் சென்னையில நடந்துட்டு இருந்தது. ஸோ கோவையும் சுற்றியுள்ள ஊர்களில் உள்ள தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எல்லாம் சென்னைக்கு சென்று கான்வகேஷன், இல்லை பெங்களூருக்கு சென்று கான்வகேஷன் பண்ணாங்க. இந்த முறை முதல் முறையாக இது கோவையில் நடந்துள்ளது. அகில இந்திய அளவில் பார்க்கும்போது 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கான்வகேட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 110 பேருக்கு நம்ம இங்க கான்வகேட் பண்ணியிருக்கோம். இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், அவினாஷி, கோபி, இந்த ஏரியாலேருந்து இருக்கக்கூடிய CA தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள். இன்னைக்கு CA அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு கோர்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டா, ஏர்ன் வைல் யூ லேர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். என்ன அப்படின்னா, நீங்க உங்க ஃபவுண்டேஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணி முடிச்சு, இன்டர் பாஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்க ஒரு ஆடிட்டர் கிட்ட 2 வருடம், இப்பொழுது ஸ்கீம் படி 2 வருடம் நீங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்னு போவீங்க. அந்த 2 வருடம் நீங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் சும்மா போக மாட்டாங்க அந்த மாணவர்கள். அவங்களுக்கு இன்ஸ்டியூட்டே மினிமம் ஸ்டைஃபண்ட் நார்ம்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. முதல் வருஷம் போற மாணவர்களுக்கு மினிமம் 5,000 ரூபாவும், 2வது வருடம் பயிலும் மாணவர்களுக்கு 6,000 ரூபாவும் கொடுக்கப்படுகிறது. இது மினிமம். அப்போ இது பார்க்கும்போது, இது கன்சாலிடேட்டடா இது எல்லாமா சேர்ந்து பார்க்கும்போது, அந்த ஸ்டைஃபண்ட்ல வரக்கூடிய பணம் மொத்தமா சேர்த்து பார்த்தா உங்க இந்த CA கோர்ஸ், இன்டர் ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல், அது போக அது சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய GMCSO, ITT ப்ரோக்ராம், இது எல்லாம் போக அந்த மாணவரிடம் அவங்க சம்பாதிச்ச பணத்திலேயே இந்த கோர்ஸை அவங்க படிச்சு முடிக்கலாம். அவ்வளோ ஒரு சிறப்புள்ள ஒரு கோர்ஸ் இது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு CAக்கு வராங்க. இது இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா பயாலஜி பேக்ரவுண்ட் இருக்கணுங்கிறாங்க. ஆனால் CA படிக்கணும் அப்படின்னா காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் அதே சமயம் இப்போ பயாலஜியோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாணவர்கள் CA பயில முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக அவரால் பயில முடியும். ஏன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது இந்த கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும். 10th முடிச்சோடனே CAக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதே மாதிரி கிராஜுவேஷன் முடிச்சவரும் நீங்க CAவை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அவ்வளோ ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடிய கோர்ஸ். ரொம்ப சீப்பஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் அதே சமயம் உங்களால முடியும் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ், காஸ்ட் எஃபெக்டிவ் உள்ள ஒரு கோர்ஸ். அதனால இது அதே மாதிரி படிச்சு முடிச்சப்புறம் வேலை வாய்ப்புகள். இப்போ பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு தான் எங்களுக்கு கோவையில கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கம்பெனிஸ் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாணவருக்கு ஆரம்ப சம்பளமே பார்த்தோம்னா 14 லட்சத்துலேருந்து 15 லட்ச ரூபா மினிமம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியும் நிறைய ஸ்கோப் இருக்கு. முடித்தவர்களுக்கு வேலை மட்டும்தான் கிடையாது, அவங்கவுங்க ப்ராக்டிஸும் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுகிறேன். இப்பொழுது இன்னும் ஒரு மாதம், இன்னும் 2 மாசம் டைம் இருக்கு. ஜூலை மாதத்திற்குள்
இண்டிவிஜுவல்ஸ், சேலரி சம்பளம் வாங்குவர்கள், பிஸ்னஸ் தொழில் இல்லாதவர்கள், தொழிலில் வருமானம் இல்லாதவர்கள், அதுபோக மற்ற சேலரி சம்பளம் வாங்குவர்கள் எல்லாருமே வந்து உங்களோட வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டிய கால அவகாசம் வந்து விட்டது. இந்த சமயத்திலே நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நிறைய பேர் இருக்காங்க, வரி ஆலோசகர்கள், டாக்ஸ் கன்சல்டன்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அவங்க கிட்டேயும் போறாங்க. ஆனா நீங்க ஏன் ஒரு பட்டய கணக்காளரை அணுகி அவர்களிடம் சென்று உங்களுக்கு வந்து உங்களோட வருமான வரியை தாக்கல் செய்யுங்க. ஏன்னா கணக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க வருமானம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து அவங்க கிட்ட டேட்டா இருக்கு. அதை கரெக்டா என்னங்கிறத பார்த்துட்டு ஃபைல் பண்ணுங்க. இல்லாட்டி நோட்டீசஸ் வரும். நோட்டீசஸ் வந்ததுன்னா நிறைய விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அதுக்கு லேட்டர். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இனிஷியல் ஸ்டேஜஸே. அப்படிங்கிற போது ஒரு பட்டய கணக்காளரை சந்தித்து உங்கள் வருமானத்தின் அனைத்து டீட்டெயில்ஸும் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை எப்படி பண்றது என்னதுங்கிறது சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.